அனைவருக்கும் வணக்கம். இந்த ஃபோட்டோவில் இருக்காங்களே, இவங்களுடைய பேர் வந்து சத்தியவாணி. வயசு 23. கிருஷ்ணகிரி மாவட்டம் மாத்தூர் அருகே உள்ள கூச்சூரை சேர்ந்தவங்க. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இவங்களுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே உள்ள ராமச்சந்திரம் கிராமத்தை சேர்ந்த 30 வயதுடைய தமிழரசனுக்கும் திருமணமாச்சு. தமிழரசன் டிராக்டர் டிரைவராக இருக்கார். தமிழரசனுக்கு தாய் தந்தை இருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு சத்தியவாணி மாமனார் மாமியாரோட ஒரே வீட்டில் வசித்து வந்திருக்காங்க. மாமனாரான ராஜன் வந்து மரம் அறுக்கக்கூடிய வேலைக்கு போயிடுவார். மாமியாரான லட்சுமி வந்து ஹோட்டலில் கூலி வேலைக்கு போவாங்க. காலையில் கணவனான தமிழரசன் வேலைக்கு போனான்னா இரவு தான் வீட்டுக்கு வருவார். அதே போல் மாமியாரான லட்சுமியும் ஹோட்டல் வேலைக்கு போகிறவங்க இரவு தான் வீட்டுக்கு வருவாங்க. ஆனால் வேலைக்கு போகக்கூடிய மாமனாரான ராஜன் வந்து மரம் அறுக்கக்கூடிய வேலைக்கு போகிறதால அவருக்கு காலையில் போனதுமே மதியமே வேலை முடிஞ்சிடும். அதனால் மதியம் சாப்பாட்டுக்கே வந்து வீட்டுக்கு வந்துடுவார். அப்படி வரக்கூடிய ராஜன் வந்து வீட்டில் யாருமே இல்லாததால் மருமகள் மட்டும்தான் இருப்பாங்க. அதனால் மருமகளான சத்தியவாணியும் ராஜனும் பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பழக்கமானது இவங்களுக்குள்ள நாடைவில் தகாத உறவாக மாறியிருக்கு. அதனை தங்களுக்கு சாதகமாக வீட்டில் யாருமே இல்லை அப்படிங்கிறத தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட மருமகளும் மாமனாரும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வீட்டில் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருமே நெருங்கி பழகிறது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இது குறித்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் சத்தியவாணியுடைய கணவனை தமிழரசன்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து வீட்டில் வந்து அப்பாவும் தன்னுடைய மனைவியும் வந்து தனிமையாக இருக்கிறது வந்து மற்றவங்களுடைய பார்வைக்கு தப்பாக தெரியுது போல், அவங்க சாதாரணமாக பேசி பழகிறது வந்து இவங்க மற்றவங்க பார்வைக்கு தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லி மற்றவங்க என்னதான் வந்து தகாத உறவுக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டினாலும் அவர் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல. மனைவி மீதும் தந்தை மீதும் உள்ள நம்பிக்கையின் காரணமாக அவர் வந்து பெரிதுபடுத்தவும் இல்லை. இது குறித்து அவர் மனைவிக்கிட்டேயும் சரி தந்தைக்கிட்டேயும் கேட்கவும் இல்லை. இந்த நிலையில் தான் கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் சத்தியவாணிக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. மனைவியை இப்போ தான் வந்து குழந்தை பெற்றெடுத்திருக்கா. அதனால் அவளுக்கு உடம்பு வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். கொஞ்சம் உடல்நிலை வந்து தேறிய வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய மனைவியோட நெருங்காமல் இருந்திருக்காரு. ஆனால் இந்த பெண் குழந்தை பிறந்த அடுத்த 2 மாதத்துலேயே சத்தியவாணி வந்து மீண்டும் கர்ப்பமாக இருக்காங்க. இது வந்து தமிழரசனுக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இதனால் தமிழரசனுக்கு தன்னுடைய மனைவியின் மீதும் தன்னுடைய தந்தை மீதும் வந்து சந்தேகம் ஏற்படுத்திருக்கு. இது வரைக்கும் வந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் வந்து 2 பேருக்கும் தகாத உறவு இருக்குன்னு சொன்னபோது கூட அவர் அதை நம்பலை. ஆனால் இப்போது திடீர்னு மனைவி வந்து ஒரு குழந்தையை பெற்ற 2 மாதத்துலேயே மீண்டும் கர்ப்பமானது எப்படி அப்படின்னு சொல்லி அவருக்கு அது பேரதிர்ச்சியை கொடுத்துருக்கு. இதனால் தன்னுடைய தந்தையும் தன்னுடைய மனைவியும் வந்து எல்லை மீறி போயிருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் தமிழரசனுக்கு வலுவாக இருந்திருக்கு. இந்த நிலையில் தான் கடந்த 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் சத்தியவாணி மீண்டும் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. அந்த குழந்தை பிறந்ததுலே இருந்து தமிழரசனுக்கு வந்து கோபம் அதிகமாயிருச்சு. இந்த குழந்தை எனக்கு பிறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு தான் மனைவியோட வந்து சத்தியவாணியோட அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காரு. இவங்களுக்குள்ள தகராறு முற்ற கடந்த வாரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சத்தியவாணி தன்னுடைய 2 குழந்தைகளும் அழைச்சிக்கிட்டு பெற்றோருடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கு 1 வாரம் இருந்திருக்காங்க. அதன் பிறகு உறவினர்களெல்லாம் பேசி அறிவுறுத்தின பேரில் மீண்டும் கணவனுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. 1 வாரமாக வந்து சத்தியவாணி தன்னுடைய கணவனை பிரிந்து தன்னுடைய தாய் வீட்டில் இருந்ததால் தன்னுடைய மாமனாரோட வந்து அவங்க உல்லாசமாக இல்லாமலும் இருந்திருக்காங்க. இதனால் தன்னுடைய மருமக எப்போ வருவா, அவளோட எப்போ உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜனும் வந்து காத்திருந்திருக்காரு. 1 வாரத்துக்கு அப்புறம் வந்து மருமக வீட்டுக்கு வந்ததுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சீக்கிரமாகவே வேலையை முடிச்சுட்டு மருமகளோட இன்றைக்கி பலமுறை உல்லாசமாக இருக்கணும். ஏன்னா 1 வாரமாக நம்ம அவளோட உல்லாசமாக இருக்கல, இன்றைக்கி நம்ம அதிக முறை அவளோட உல்லாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்திருக்காரு. அதே போல் சத்தியவாணியும் தன்னுடைய மாமனாரோட உல்லாசமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசையில் இருந்திருக்காங்க. அதுக்காகவே எல்லா வேலையும் சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிருக்காங்க. அதன் பிறகு மாமனாரான ராஜன் வந்ததுமே அவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லா தெம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சாப்பாடும் கொடுத்துருக்காங்க. அவரும் வந்து சாப்பிட்டு முடித்த பிறகு சரி வா நம்ம உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகளை அழைச்சிருக்காரு. மருமகளான சத்தியவாணியும் வந்து மாமனாரோட உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ வீட்டில் 2 பேருமே வந்து யாரும் இல்லாததை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு உல்லாசமாக இருந்திருக்காங்க. அந்த சமயம் பார்த்து திடீர்னு அவங்களுடைய 5 மாத குழந்தை வந்து அழ ஆரம்பிச்சிருக்கு. அந்த குழந்தைக்கு திடீர்னு பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் பால் கேட்டு அழ ஆரம்பிச்சிருக்கு. அப்போது மாமனாரோட உல்லாசமாக இருந்த மருமகளான சத்தியவாணி இருங்க நான் வந்து குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை தூக்கி பால் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
இது வந்து மாமனாரான ராஜனுக்கு கடுமையான ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே இந்த குழந்தை பிறந்ததிலிருந்தே தன்னுடைய மருமகளுக்கும் தன்னுடைய மகனுக்கும் வந்து பிரச்சனையாக இருக்குது. இதனால் சண்டை போட்டுக்கிட்டு வர மருமக ஒரு வாரமாக அவளுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டா. ஒரு வாரமாக மருமகளோட உல்லாசமாக இருக்க முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்காவது அவளோட பலமுறை சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சா இப்பவும் வந்து அந்த குழந்தை அழுது நமக்கு இடையூறை ஏற்படுத்துது. இந்த குழந்தை பிறந்த நாளில் இருந்து தான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த குழந்தை பிறக்காத வரைக்கும் நம்ம சந்தோஷமாக மருமகளோட உல்லாசம் அனுபவிச்சுட்டு இருந்தோமே. இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து தான் வீட்லேயும் நிம்மதி இல்லை, ஒரே பிரச்சனையாகவே இருக்குது. அதனால் இந்த குழந்தையை கொலை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறாரு. சத்தியவாணி தன்னுடைய குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு தொட்டிலில் போட்டு ஆட்டி குழந்தையும் தூங்க வச்சுறாங்க. அதன் பிறகு நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமனார்கிட்ட சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போகிறாங்க. இந்த சமயத்தை மாமனார் பயன்படுத்திக்கிட்டு தூங்கி கொண்டிருந்த குழந்தையோட மூக்கை வந்து அழுத்தி பிடிச்சிக்கிறாரு. இதனால் குழந்தையால் மூச்சு விட முடியல. குழந்தை வந்து மூச்சு திணறி இறந்து போயிருச்சு. அதன் பிறகு பாத்ரூம்லேருந்து வெளியே வந்த சத்தியவாணி குழந்தையோடைய நிலையை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க. குழந்தை வந்து தலை தொங்கி போயிருக்கு, மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சியாகி மாமனார்கிட்ட வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ராஜன் சொல்லியிருக்காரு, இந்த குழந்தை பிறந்த நாளில் இருந்து நமக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது. இந்த குழந்தை பிறந்தனால தான் உனக்கும் கணவனுக்கும் சண்டை வருது. நீயும் சண்டை போட்டுட்டு அடிக்கடி உன்னை அம்மா வீட்டுக்கு போயிற. அதனால் நான் உன்னோட உல்லாசமாக இருக்க முடியாமலும் போது இப்போ பாரு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சா கூட இந்த குழந்தை அழுது நமக்கு இடையூறு ஏற்படுத்துது. அதனால் இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து நமக்கு ஒரே தொல்லை தான். அதனால் இந்த குழந்தையை கொலை செய்யலாம் முடிவு பண்ணி நான் கொன்னுட்டேன் அப்படின்னு ராஜன் சொல்லியிருக்காரு. ஒரு கட்டத்தில் சத்தியவாணியும் வந்து இதை தான் விரும்பியிருக்காங்க. இந்த குழந்தையால தான் ஒரே பிரச்சனை. இப்போ இந்த குழந்தை செத்து போச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மாமனோட சேர்ந்து இந்த குழந்தையோடைய பாடியை மறைக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ தான் ராஜன் சொல்லியிருக்காரு, நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து சேட்டுக்கு சொந்தமான ஒரு கிணறு இருக்குது, அங்கே கொண்டு போய் நான் இந்த குழந்தையோட தூக்கி வீசிட்டு வந்துடுறேன். உன் கணவன் வந்து கேட்டார்னா, தெரியல, நான் பாத்ரூமுக்கு போயிருந்தேன், வெளியே வந்து பார்த்தா அந்த குழந்தையை காணோம், எங்கே போச்சுன்னு தெரியல. இந்த குழந்தையால் தானே எனக்கும் உங்களுக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்குது. அதனால் இந்த குழந்தையை நான் தேட விரும்பலை அப்படின்னு சொல்லிடு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜன் ஐடியா கொடுத்துருக்காரு. அதன் பிறகு வந்து ராஜன் வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறாரு. வழக்கமாக வேலையை முடிச்சுட்டு வர்றது போல் தமிழரசன் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ வீட்டில் ஒரு குழந்தை மட்டும்தான் இருந்திருக்கு. அந்த 5 மாத குழந்தையே காணோம். என்னதான் வந்து தனக்கு அந்த குழந்தை பிறக்காட்டாலும் கூட அந்த குழந்தை மேலே அவர் கொஞ்சம் பாசமும் வச்சுருந்துருக்காரு. அதனால் எங்கே நம்ம குழந்தை எங்கடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போது சத்தியவாணி தன் மாமனார் சொல்லி கொடுத்தது போல் குழந்தை எங்கே போச்சுன்னே தெரியலை, நான் பாத்ரூம் போயிட்டு வரும்போது குழந்தையை காணோம், நானும் இந்த குழந்தையால் தானே ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் தேட விரும்பலை அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக வந்து பதில் சொல்லியிருக்காங்க. என்னடி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் மனைவி மீதே வந்து சந்தேகப்பட்டிருக்காரு. மனைவி தான் அந்த குழந்தைய ஏதோ பண்ணியிருப்பாளோ, இல்லைனா நம்ம தந்தையோட சேர்ந்து ஏதோ திட்டம் போட்டு 2 பேர் ஏதோ பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தமிழரசன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தன்னுடைய தந்தைக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு. அப்போ எதுவுமே தெரியாதது போல் ராஜன் வந்து, தெரியலையப்பா, எனக்கு எதுவும் தெரியாத, நீ சொல்லி தான் வீட்டில் குழந்தைய காணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் நாடகம் ஆடியிருக்காரு. நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட வரும்போது கூடலாம் குழந்தை வீட்டில் இருந்துச்சே அப்படி இப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாதது போல் அவரும் நாடகம் ஆடியிருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஏதோ நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு உணர்ந்துக்கிட்ட தமிழரசன் அந்த குழந்தைய தேட ஆரம்பிச்சிருக்காரு. அவர் அப்படி இப்படி தேடி போகும்போது அந்த குழந்தையை தூக்கி எறிந்த கிணறு வரைக்கும் போயிட்டார். சரி, கிணத்துக்குள்ளே ஏதாவது தூக்கி போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகத்தின் பேரில் கிணத்துக்குள்ளே எட்டி பார்க்க அங்கே குழந்தை இறந்து மிதந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சியான அவர் உடனடியாக அக்கம் பக்கத்தினோட உதவியோட அந்த குழந்தையோட உடலை கிணத்துலேருந்து வெளியே மீட்டெடுத்திருக்காரு. அதன் பிறகு இது குறித்த தகவலை உடனடியாக போலீஸாருக்கும் தெரிவிச்சிருக்காரு. போலீஸாரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து வேப்பனஹள்ளி போலீஸாரும் வந்து குழந்தையுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இப்போ தன்னுடைய குழந்தையுடைய மரணம் தொடர்பாக தமிழரசனும் வந்து போலீஸில் வந்து வழக்கு புகார் கொடுக்குறாரு. அப்போ அவர் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய தந்தைக்கும் வந்து மருமகளுக்கும் மாமனாருக்கும் வந்து உள்ள தகாத உறவு இருக்குது. இந்த குழந்தை கூட அவங்களுக்கு பிறந்தது தான். இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து தான் எனக்கு வந்து என் மனைவியுடன் அடிக்கடி சண்டை போட்டுட்டு வந்தேன். அதனால் இவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த குழந்தையை கொலை பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போலீஸார்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு. இந்த கோணத்தில் வந்து போலீஸார் வந்து மருமகளான சத்தியவாணியையும் மாமனாரான ராஜனையும் அழைத்து தங்களுடைய பாணியில் விசாரணை செய்ய ஒரு கட்டத்தில் 2 பேருமே தங்களுடைய குற்றத்தை ஒத்துக்கிறாங்க. அவங்களால சமாளிக்க முடியல, போலீஸாருடைய கிடுக்குப்பிடி விசாரணையை சமாளிக்க முடியாமல் ராஜன் வந்து ஒத்துக்கிறாரு. நான் தான் இந்த குழந்தையை கொண்டேன், இந்த குழந்தைய பிறந்ததுலேருந்து எங்களுக்குள்ள ஒரே பிரச்சனையாக இருந்துச்சு, என்னால் மருமகளோட சந்தோஷமாக இருக்க முடியல, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரதால் அடிக்கடி அவள் கோச்சிக்கிட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போயிடுறா, சரின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நாங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு நாங்கள் உல்லாசமாக இருக்கலான்னு கூட அந்த குழந்தை அழுது
எங்களுக்கு இடையூறை ஏற்படுத்துது. குழந்தை பிறக்கும்போது கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இந்த குழந்தை பிறந்ததுலேருந்து எங்களுக்கு ரொம்ப இடையூறா இருக்கு. நிம்மதியா சந்தோஷமா கூட இருக்க முடியல. அதனால தான் இந்த குழந்தைய நான் கொன்னேன் அப்படிங்கிற மாரி அவரு வாக்குமூலம் குடுத்திருக்காரு. என் மீது இருந்த மோகத்தின் காரணமாக என்னுடைய மருமகளும் என்னுடைய இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்தாங்க அப்படிங்கிறதையும் ராஜன் தெரிவிக்க, 2 பேர் மீதும் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.